அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். சேம் வீடியோ தான். அதில் வந்துட்டு நான் நேராக பேசி தான் அப்படியே வீடியோ போடலான்னு நினச்சேன். பட் அப்படி போட்டோன்னு வைங்களேன் ரொம்ப எமோஷ்னல் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் அப்படியே வாய்ஸ் ஓவர் கொடுத்து போட்டிருப்பேன். இதுவும் அதே வீடியோ தான். ஆனால் வந்துட்டு டே இன் மை ரொட்டீன் வந்துட்டு ப்ராப்பராக நான் என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது வந்துட்டு ஃப்ரைடே மார்னிங்கு. பாப்பாவுக்கு ஸ்கூல் இல்லை, அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சு. ஏன்னா எந்திரிச்சிட்டு எப்பயும் போல் அஃப்ரா குட்டிக்கு ஒரு அடுப்பில் பாலை போட்டுட்டு அஃப்ரீன் அம்மாவுக்கும் நானும் மட்டும்தான் இருந்தோம். அஃப்ரீன் அத்தா வந்துட்டு வேலைக்கு போயிட்டாங்க வெள்ளனையே. நைட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்த பாத்திரம் இருக்குது, அதை எடுத்து வைக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு வாஷிங் மிஷின் ரூம் இருக்கும்ல, அதை திறந்து விட்டுட்டோம்னா கொஞ்சம் வெக்க இல்லாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம மெயின் டோரை திறந்துலான்னு சொல்லிட்டு மெயின் டோரை திறக்க வந்திருக்கேன். காலையில் அஃப்ரீன் அத்தாவோட ஸ்பெஷல் டியூட்டி என்னென்னா அந்த குப்பை கொட்டுறது தான். எப்போயுமே பார்த்திங்கன்னா அவங்க காலையில் வெள்ளனே போவாங்களா, அப்போ குப்பை கொட்டிட்டு வெளியில் வச்சுட்டு போயிடுவாங்க. நான் எந்திரிக்கும் போது எடுத்து வாஷ் பண்ணிடுவேன். கதவெல்லாம் திறந்து விட்டுட்டேன். இங்கிட்டு ஜன்னலெல்லாம் அவ்வளோவா திறக்கிறது கிடையாது, அப்படியே க்ளோஸில் தான் இருக்குமே. ஏன்னா அங்கிட்டு குட்டி குட்டியாக பூச்சி இருக்குமா, நம்ம ஒன்றும் ஜன்னலுக்கு வலை போடலைல, அதனால தான். 2 மேடமும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. அப்படியே நான் கிச்சனுக்கு வந்துட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு அடுப்பில் வந்துட்டு என்னோடய ஃபேவரட் டீயை போட்டுட்டு இருந்தேன். என்னை பார்க்குறவங்களாம் சொல்கிற ஒரே விஷயம், அம்மா நீ டீ குடிக்கிறது தான்மா நான் மெயினாக பார்ப்பேன். அதை பார்த்து பார்த்து எனக்கும் அதை அப்படியே போட்டு குடிக்கணும் போல் ஆசையாக இருக்குமான்னு சொல்கிறாங்க. என்னன்னு தெரியலை. அப்படியே நான் வந்துட்டு டீயை போட்டுட்டு குப்பை பக்கெட்டையும் கழுவிலான்னு சொல்லிட்டு கழுவி வச்சுக்கிட்டு இருந்தேன். மறுபடியும் சொல்கிறேன், இது நீங்கள் போன வீடியோ பார்த்தீங்களா, அது அப்படியே தான் இருக்கும். டைம் இருந்தால் பாருங்கள். ஆனால் வாய்ஸ் ஓவர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். அதில் நான் கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் எமோஷ்னலாக வந்துட்டு சில விஷயத்த ஷேர் பண்ணியிருப்பேன். அதுதான் அந்த வீடியோவில் இருக்கும். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி மேடம் எந்திரிச்சிட்டாங்க போல இருக்குது. பெரிய மேடம் அவங்கள தட்டி விட்டு தூங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி அதுக்குள்ளே நம்ம பல்ல விளக்கிட்டு வாஷிங் மிஷினில் தண்ணியை விட்டுட்டு டீயை குடிப்போன்னு பார்த்தா எங்கிட்டு நம்ம அஃப்ரா குட்டிக்கிட்ட நம்மளாம் 5 நிமிஷம் உட்காந்து டீயே குடிக்க முடியாது. நம்ம சாப்பிடும் போது அவளுக்கு உச்சா வரும், ஆய் வரும், எல்லாமே வரும். அதே மாதிரி தான் இன்றைக்கி அஃப்ரீன் இருக்கா, அதனால் அவள் மேனேஜ் பண்ணிக்கிடுவா. எனக்கு கொஞ்சம் கவலை இல்லை. நான் அப்படியே ப்ரஷ் பண்ணிவிட்டு டீயும் நல்லா கொதிச்சிருச்சு. நான் கொஞ்சம் நேரம் டீயை கொதிக்க விட்டுருவேன். ஒரு சிஸ்டர் டீ போடுறது எப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நான் டீ வந்துட்டு ரொம்ப தண்ணியாகவும் குடிக்க மாட்டேன் சிஸ்டர், ரொம்ப திக்காகவும் குடிக்க மாட்டேன். ஓரளவுக்கு இப்போ 3 கிளாஸ் பால் ஊற்றுறோம்னா ஒரு 1.5 கிளாஸ் 2 கிளாஸ் தான் தண்ணி ஊற்றுவேன். அவ்வளோதான். எப்போயுமே நம்ம டார்க்காக போடுவோம்ல, அது தகுந்த மாதிரி சர்க்கரை இஞ்சி எல்லாம் வந்துட்டு நம்ம இஷ்டம்தான். டீ போடுறதுலாம் நம்ம இஷ்டம்தான் சிஸ்டர். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும். நான் அப்படி தான் போட்டு குடிப்பேன். டீயும் போட்டாச்சு. அக்காவும் தங்கச்சி விளையாண்டுட்டு இருக்காங்க. சரி செத்த நேரம் அக்கடான்னு உட்காந்து நம்ம டீயை குடிச்சிட்டு வந்துட்டு பிள்ளைக்கு ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுக்கலான்னு இருக்கேன். இன்றைக்கி லீவுன்றனால அஃப்ரீன் அம்மாவுக்கு பிடிச்சது ஏதாவது செஞ்சு கொடுப்போம். அவளுக்கு மோஸ்ட்லி பிடிச்சது பூரி உருளைக்கிழங்கு, இல்லைன்னா இந்த இப்பி மேகி அதெல்லாம் பிடிக்கும். எப்போயாவது ஒன் டைம் நான் செஞ்சு கொடுப்பேன். ஏன்னா அவளுக்கு இஷ்டமாக இருக்குல்ல, அதனால தான். இன்றைக்கி வந்துட்டு இப்பி தான் எடுத்திருந்தேன். நான் எந்த மசாலாவும் போடலை, வெறும் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு அந்த இப்பி இருக்கும்ல அதை போட்டுருவேன். சில பேர் வந்துட்டு கொதிக்க வச்சுட்டு வடிகட்டிட்டு அப்புறமா மசாலாலாம் போட்டு செய்வாங்க. அந்த மாதிரி நான் செய்ய மாட்டேன். தண்ணி ஊற்றிட்டு அதில் இந்த மசாலா போட்டுட்டு அது கொதிச்சதுக்கப்புறமா இன்னொரு மசாலாவும் இதில் இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா அந்த மசாலா இருக்காது. இன்றைக்கி ஃப்ரைடேன்றனால இந்த வேலையெல்லாம் கடகடன்னு பார்த்துட்டு நம்ம குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா அஃப்ரீன் அத்தா ஒரு 1 மணிக்கெலாம் வந்துட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுவாங்களா. இன்றைக்கி வந்துட்டு ஒரு 2 பேருக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு இருக்கேன். நான் பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு 3 பேருக்கு தான் சாப்பாடு கொடுப்பேன். ஒரு சிஸ்டர் ஃபஸ்ட் நான் போன வீடியோவில் சாப்பாடு கொடுக்குறத பார்த்துட்டு 3 பேருக்கு கொடுக்கக்கூடாது, 2 பேருக்கு கொடுக்கணுன்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் அம்மாலாம் 3 பேருக்கு தான் கொடுக்க சொல்லுவாங்களா, அதை தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி நமக்கு தெரியல போல் இருக்கா சிஸ்டர் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த டைம் 2 பேருக்கு கொடுத்தேன். இன்றைக்கி இந்த வீடியோ நான் முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன்ல, அதில் வந்து ஒருத்தர் சொன்னாங்க, இல்லைம்மா 3 பேருக்கு தான்மா கொடுக்கணும், நெக்ஸ்ட் டைம் கொடுக்கும்போது 3 பேருக்கு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இன்ஷால்லா நம்ம பழைய மாதிரி நம்ம அம்மா சொல்கிறதே ஃபாலோ பண்ண வேண்டியதுதான், 3 பேருக்கே கொடுக்க வேண்டியது தான். அப்படியே பெட் கவர் எல்லாம் அப்படியே நீட் பண்ணி விட்டுட்டு இங்கிட்டு நல்லா கொதிச்சிருச்சு. நான் ஃபுல்லாக தண்ணி வத்துற அளவுக்குலாம் விட மாட்டேன். ஒரு மாதிரி ஜூஸியாக இருக்கும்ல அந்த அளவுக்கு தான் போடுவேன். இதெல்லடா சீசனிங் சொல்லி கொஞ்சம் கொட்டி பார்த்தா அதில் ஒரே சில்லி ஃப்ளேக்ஸாக இருந்துச்சு. சரி வேணாம் கொஞ்சமாக போடுவோம், காரமாக இருந்தால் சாப்பிட மாட்டாளுங்க, அதனால் கொஞ்சமாக போட்டாச்சு. நம்ம அஃப்ரா குட்டியும் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கேட்பா, அதனால் அவளுக்கும் கொஞ்சம் கொடுக்குறது. இல்லைன்னு வைங்களேன் அவங்க அக்காவை சாப்பிட விட மாட்டா, சண்டை போடுவா, இல்லைன்னா அடிச்சு கூட போட்டுருவா. அந்த 2ஆவதாக இருக்காளுங்க பாருங்கள், சரியான வாளாக இருப்பாங்க வீட்டில். ஃபஸ்ட்டு பிள்ளை தான் அமைதியான பிள்ளையாக இருக்குது பாருங்களேன். அவள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து என்கிட்ட இந்த மாதிரி பண்ணி காமிச்சா, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது தங்கன்னு சொன்னோடனே குடுகுடுன்னு தட்டை எடுத்துகிட்டு போயிட்டு கிச்சனில் உட்காந்து இதே மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தா. என்னன்னு தெரியல, அந்த மேகியில் என்னத்தை போட்டு வச்சுட்டு
வச்சுருக்காங்கன்னு தெரியல. நம்ம வீட்டில் சமைக்கிற சாப்பாடை விட அதை அவ்வளோ டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தா. அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு இந்த டம்மு டும்முன்னு சவுண்டு கொடுக்குறது யாருன்னு நினைக்கிறீங்க? நம்ம அஃப்ரா குட்டி தான். நீ தானே டி? பேசு பேசு. சரி பேசு. நல்லா இருக்கீங்களா கேள். நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா சொல்லு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? முட்டை வைக்க போறேன். முட்டை வைக்க போறேன். ஃபஸ்ட்டு முட்டையை அவிய போட்டுட்டு அரிசியை ஊற வச்சிடலான்னு சொல்லிட்டு அரிசியை தான் ஊற வச்சுக்கிட்டு இருந்தேன். நிறைய பேர் என்ன பிரியாணி அரிசி யூஸ் பண்ணுவேன்னு கேட்குறீங்க. நான் யூனிட்டி யூஸ் பண்ணுவேன். ஆனால் இது பார்த்தீங்கன்னா லூஸில் வாங்கின அரிசி தான். 90 ருபீஸ் இருக்கும். ஆனால் இதுவுமே நல்லா தான் இருக்குது டேஸ்ட்டு. கடையிலலாம் கூட கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சமாக வாங்கி நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் அதிகமாக வாங்கிக்கிறலாம். இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் தான் செய்ய போகிறேன். மோஸ்ட்லி நான் தேங்காய் பால் அவ்வளோ ஊற்ற மாட்டேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றி அப்படியே மேனேஜ் பண்ணிடுவேன். சரி இன்னைக்கு ப்ராப்பராக செய்வோமேன்னு சொல்லிட்டு தேங்காய் போட்டு தான் செஞ்சேன். எங்கள் அம்மாலாம் கொஞ்சம் லைட்டாக அழுகிருக்கும்ல, அந்த தேங்காய்லாம் போட்டு செய்வாங்க. அது என்னவோ சாப்பாடு அம்புட்டு டேஸ்ட்டாக இருக்கும். சொல்லும் போது தான் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். பட் அதில் செஞ்சு சாப்பிடும் போது இன்னமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் குட்டி சேரை போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கா. அவளை வச்சுட்டு எடிட் பண்ணால் இதுதான் கொஞ்சம் கஷ்டம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்து தனியாக வச்சுட்டு அதை வந்துட்டு வடிகட்டிடலாம். நான் ஒரு 2 டைம்ஸ் வடிகட்டுவேன். அதுக்கு மேலே வடிகட்ட மாட்டேன். அதுக்கு மேலே அதில் பாலெல்லாம் வராது. அதுக்கு போய் தூர போட்டுற வேண்டியது தான். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை வடிகட்டிட்டு நெக்ஸ்ட்டு மெயினாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கணும். அம்மா கொஞ்சம் அரைச்சி கொடுத்தாங்க. இத்தனை நாள் அதை வச்சு ஒப்பேத்தியாச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ அரைச்சி சேர்த்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்க மாதிரி என்னோட என்ன சொல்கிறது, ஐயோ வர மாட்டேங்குது, என்னோட யோசனை அப்படின்னு சொல்லலாம். அது வந்து அப்பப்போ நம்ம அரைச்சி புதுசாக செய்யும் போது அது கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்குன்னு தோன்றனால நான் அப்பப்போ அரைச்சி செய்கிறது. யாராவது இப்படி ஓசில அம்மா யாராவது அரைச்சி கொடுத்தாங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கிடுவேன். என்ன பண்ணுறது, வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. அதனால தான் நமக்கு அதில் ஒரு சேவிங்ஸ் ஆகும்ல. அப்படி தான். இன்றைக்கி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஒருத்தர் வீட்டில் சாப்பாடு செலவே 500 ரூபாய் ஆகுமா, நீங்கள் 250 ரூபான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது ஒவ்வொருத்தவங்க வீடை பொறுத்து இருக்குது. நம்மளை விட 100 ரூபாய்க்கு சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க, 150 ரூபாய்க்கு சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க. நம்ம சேலரிக்கு தகுந்த மாதிரி நம்மளோட சாப்பாடையும் நம்ம அதிகப்படுத்திக்கிறலாம். நம்ம என்ன இப்போ சாப்பிடாமலாம் இருக்கோம். ஒவ்வொன்று என்ன சொல்கிறது, அவங்கவுங்க சம்பளத்துக்கு தகுந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. இப்போ 50,000 சம்பாதிக்கிறவங்க ஒரு நாளைக்கு 500 ரூபாய்க்கு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி கம்மியாக சம்பாதிக்கிறவங்க அது தகுந்த மாதிரி அவங்க பட்ஜெட்டை சுருக்கிக்கிடுவாங்க. எங்கள் வீட்டிலனா மோஸ்ட்லி 250 ருபீஸ் தான் ஆகும் ஒரு நாளைக்கு. அது ஏதாவது எக்ஸ்ட்ரா சமைக்கிறோம்னா 300 ஆகும். 250யோட கம்மியாகிற நாளும் இருக்கும். டெய்லி நம்ம வந்துட்டு காய்கறி வாங்குவோம் அப்படிலாம் கிடையவே கிடையாதுல்ல. ஒரு நாளைக்கு வாங்குவோம், இன்னொரு நாள் வாங்க மாட்டோம். நான்வெஜ்ஜுமே அப்படி தான். இப்போ 300 ரூபாய்க்கு வாங்குறோம்னா அதை நான் 3 டைம்ஸ் வச்சுக்கிருவேன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி தான். அதனால் எங்களுக்கு கரெக்டாக இருக்குது. உங்கள் வீட்டில் 500 ஆகுதுன்னா எனக்கு தெரியலை. மேபி உங்கள் ஃபேமிலி என்ன சொல்கிறது பெருசாக இருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு சேலரி அதிகமாக இருக்கலாம். அது தகுந்த மாதிரி நீங்கள் செலவு பண்ணலாம். அந்த மாதிரிலாம் இருக்கலாம். வருமானத்துக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணிக்கலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. சாப்பிட்றதுலலாம் யாரும் கஞ்சத்தனம் பண்ண மாட்டாங்கல்ல. நீங்கள் 500 ரூபாய்க்கு சாப்பிட்றீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ். எங்கள் வீட்டில் 250 தான் ஆகுது. அதனால தான் நான் சொன்னேன். மற்றபடி எது கிடையாது. ஏன்னா எங்கள் சேலரி 500 ரூபா இருக்கும்போது நாங்கள் 200 ரூபாய்க்கு சாப்பிட்டோம், 300 ரூபா நாங்கள் மற்ற செலவுக்கெலாம் வச்சுக்கிட்டோம். நம்மளை விட கம்மியாக சம்பாதிக்கிறவங்க இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான். இப்போ வந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, நெய் ஊற்றிட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றுவேன். தேங்காய் எண்ணெய் இப்போ விலை கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிறனால இல்லை வீட்டில். அதனால் நெய்யை ஊற்றிட்டு ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி பெருசாக போட்டிருக்கேன், கொஞ்சமாக புதினா போட்டிருக்கேன். இதையும் வதக்கி விட்டுக்கலாம். இதுலேயும் கொஞ்சமாக வந்துட்டு கொத்தமல்லி போடணும். அவ்வளோதான். இதுதான் அதோட ப்ராசஸ். நான் இப்படி தான் செய்வேன். அப்புறம் கலருக்கு வேணால் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ரொம்ப போட மாட்டேன் நான். எங்கள் அம்மாலாம் பார்த்திங்கன்னா நல்லா மஞ்சள் மசேர்னு ஆக்கி தருவாங்க தேங்காய் சோறு. நான் அப்படி செய்ய மாட்டேன். கொஞ்சம் லைட் எல்லோ இருக்கிற மாதிரி தான் செய்வேன். அரிசிக்கு பார்த்திங்கன்னா நான் 1.5 கப் அரிசி எடுத்திருக்கேன்னா அதுக்கு ஒரு 1.5 கப்புனா ஒரு 3 கப் தண்ணி அது பிடிக்குது தாராளமாக. அதனால் நான் அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டேன். எக்ஸ்ட்ரா தண்ணி இல்லாதனால கொஞ்சம் நம்ம நார்மல் வாட்டர் இருக்கும்ல அதை ஆட் பண்ணிவிட்டு உப்பு மட்டும் செக் பண்ணிக்கிடுவேன். பால் வந்துட்டு கொதிச்சிடக்கூடாது. கொதிச்சா ஒரு மாதிரி தெரிஞ்சு போகிற மாதிரி ஆயிருமா. அது பால் கொஞ்சம் முளைக்கட்டி வரும்ல, அப்போயே நம்ம அரிசி போட்டுடணும். இப்போ என்ன போட்டேன்னா 4 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு மிளகா பொடி, தேவையான அளவு உப்பு போட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கறலாம். அஃப்ரா குட்டியோட வாய்ஸ் அப்பப்போ கேட்டுட்ருக்கோம். அஃப்ரா குட்டி பேச போகிறோம். உங்ககிட்ட பேசு தங்கம். பார்க்கறதுக்குள்ள
என்ன பண்ணுறீங்க கேளு. என்ன பண்ணீங்க? நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா கேளு. நான் வேண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? துவா பண்ணுங்க. துபா பண்ணுங்க. அம்மாவோட சேனல் பேர் என்ன? சிம்பிள் கிச்சன். சிம்பிள் கிச்சன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு. சப்போர்ட் பண்ணுங்க. அத்தாக்கு என்னம்மா வாங்கணும்? கார் வாங்கணும். அதுக்கு என்னம்மா செய்யணும்? துபா செய்யணும். வெரி குட். இன்ஷால்லா வாங்கலாம். அதெல்லாம் வாங்கலாம். இன்ஷால்லா இன்ஷால்லா நான் அப்புறம் வராது, மாஷா அல்லா தான் வருவேன். முட்டை அவிஞ்சிருச்சு, அதை வந்துட்டு உரிச்சிட்டு அதை தனியாக எடுத்து வச்சாச்சு. அதோட வேலை முடிஞ்சிருச்சு. சாப்பாடும் பார்த்தீங்கன்னா கொதிச்சிருச்சு. அஃபீனத்தை வந்தோடனே அந்த உண்டியலில் போடுற காசு, அதுக்கு அக்காவும் தங்கச்சி சண்டை போடுவாங்க பாருங்கள். நான் போடுவேன் நீ போடுவேன்னு சொல்லிட்டு அதுக்கு கொஞ்ச நேரம் சண்டை போட்டுட்டு ஆளுக்கு ஒரு 2 காயினை கொடுப்பாங்க. அதை போட்டு எடுத்து வச்சுருவாங்க. அதில் ஒரு சந்தோஷம் அஃப்ரா குட்டிக்கு. குட்டி குட்டியாக ஹாப்பினஸ் இருக்கும். சொன்ன மாதிரி காசு இருக்கிற எல்லாக்கிட்டையும் சந்தோஷம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் வந்துட்டு நமக்கு நிறைய ஹாப்பினஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கே தேங்க்ஸ் சொல்லிக்கிறணும். போன வீடியோவில் கொஞ்சம் நான் வந்துட்டு அப்செட்டாக பேசியிருப்பேன்ல. ஆனால் உண்மையாக சொல்ல போனால் அதை ஷேர் பண்ணதுக்கப்புறமா எனக்கு ஒன் சைட் செம்ம ஹெட்டேக் இருந்துச்சு. அப்புறம் அம்மா வீட்டில் போய் ஒத்தனைலாம் கொடுத்துட்டு வந்தேன். லைட்டாக ஷேர் பண்ணோன்னாலே மோஸ்ட்லி வந்துட்டு ரிலாக்ஸ் ஆயிடுவோம். வேறு யார்கிட்டயாவது போய் சொல்கிறத விட நம்ம ஏதாவது ஷேர் பண்ணோன்னு வைங்களேன், யாராவது தெரிஞ்ச பர்சனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே நம்ம ஏதாவது ஒரு ஃபீலிங்காக ஷேர் பண்ணால் அதை கிண்டல் பண்ணுறவங்களும் இருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. நம்ம போய் எதுக்கு யார்கிட்டயாவது போய் தெரிஞ்சவங்கிட்ட ஷேர் பண்ணணும்? நம்ம தான் வீடியோ போடுறோமே அப்படியே சும்மா ஷேர் பண்ணுவோம், மனசு ரிலாக்ஸ் ஆகும்ல. அப்படி தான் நான் ஷேர் பண்ணுறது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நீங்கள் இருக்கீங்க, ஃபேமிலி அம்மாவா அக்காவா தங்கச்சியா என்னைய நினைக்கிற நிறைய பேர் இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் அது என்னமோ ஷேர் பண்ணால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. அவ்வளோதான். அஃபீனத்தான் வந்தாங்களா, அவங்களும் டீ போட்டு கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க டீ போட்டுட்டு இருக்கும்போதே சைடில் கொஞ்சம் டீயை நான் சுட்டுட்டேன். ஏன்னா எனக்கும் என்னன்னு சொன்னல 3 நாளாக ஒரு ஒத்த தலைவலியாக இருந்துகிட்டே இருந்துச்சா, சரி குடிப்போமேன்னு சொல்லிட்டு டீயும் பாதி ஆட்டையை போட்டாச்சு. 2 பேரும் உட்காந்து கொஞ்சம் நேரம் டீ குடிச்சிட்டு இங்கிட்டு சாப்பாடையும் தம்மில் போட்டுட்டேன். எனக்கு சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறேன். எப்பயுமே நான் செய்வேல அம்மா மசாலா, அதை வச்சு தான் செய்ய போகிறேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, மிளகா பொடி, லைட்டாக மஞ்சள் பொடி போட்டுக்கிடுவேன். அப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சிக்கனை போடுவேன். சாப்பாடும் பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக பூ மாதிரி வெந்திருந்துச்சு. இன்றைக்கி ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, ஆனை ஊற்றும் போது, ஆனைனா குழம்பு ஊற்றும் போது தனியாக வேறு கவலை ஊற்றி கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்ஷால்லா வந்துட்டு நான் வேறு கவலை ஊற்றி கொடுக்குறேன் சிஸ்டர். அப்புறம் நீங்கள் யாருக்கு சாப்பாடு கொடுப்பீங்கன்னு கேட்டாங்க. யாருக்கு அப்படிலாம் பார்த்து கொடுக்க மாட்டாங்க. யாராவது இருப்பாங்கல்ல, ரோட்டில் நிறைய பேர் இருப்பாங்க, அப்படியே கொடுத்துக்கிருவாங்க. அவ்வளோதான். குறிப்பிட்ட அந்த பர்சனுக்கு தான் கொடுப்போம் அப்படிலாம் இல்லை. போகிற வழியில் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுத்துட வேண்டியது தான். அவ்வளோதான். இங்கிட்டு வந்துட்டு சிக்கன் கிரேவியும் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி எங்கள் அம்மா வந்துட்டு ஊர்லலாம் புளி மிளகா செஞ்சு தருவாங்க. அதில் நாங்கள் சாப்பாடு பெரட்டிலாம் சாப்பிட்ருக்கோம், நான் எங்கள் அண்ணனு சின்ன பிள்ளையில். என்ன சொல்கிறது, அப்போது என்ன சொல்கிறது, காசு இல்லாதப்ப அந்த மாதிரிலாம் சாப்பிட்ருக்கோம். எங்கள் அம்மா வயக்காட்டுக்கு போயிட்டு வருவாங்களா, வேலைக்கு போயிட்டு காலைல 5 மணிக்கே வேலைக்கு போயிட்டு நைட்டு ஒரு 6 மணி அப்படி வரும்போது இந்த மாதிரி புளி மிளகா பிசைஞ்சு சாப்பாடு பிசைஞ்சுலாம் கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு அப்போ ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அம்மா கையிலே பிசைஞ்சு தருவாங்கல்ல, அந்த மாதிரி தான். அது என்ன சொல்கிறது, அது ஸ்வீட் மெமரிஸாக இருந்திருக்கு. அந்த புளி மிளகா தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். லைட்டில் சமைச்சிட்டு இருக்கும்போது லைட்டாக பசி வந்துருச்சு. அப்படியே வெள்ளரிக்காய் இருந்துச்சா, அதையும் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் துவைச்சிட்டேன். அதையும் கழுவி விட்டுட்டு 2 மேடமே இன்றைக்கி குளிக்க வச்சாச்சு. அப்படியே நம்ம வீட்டில் தானே இருக்காங்க, அதனால் அவங்களுக்கு தலைக்கு ஊற்றி விட்டாச்சு. நம்ம ஊருக்கு போனப்போ எடுத்துகிட்டு போய் வாஷ் பண்ணி போட்ட துணி இன்றைக்கி தான் காஞ்சி இருக்கு. அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் மடிக்கிறதுக்கு. மேடம் பாருங்க குளிச்சுட்டு உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தா. இப்போ வந்துட்டு அஃபீனம்மா எப்பயும் போல் அவங்க அத்தாவோட கிளம்பிடுவா நமாஸ் படிக்கிறதுக்கு. எங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு அவங்க பள்ளிக்கு போயிடுவாங்க. இப்போ வீடு க்ளீன் பண்ணுறது, பாத்ரூம் கழுவுறது, பாத்திரம் கழுவுறது, அந்த மாதிரி சில பல வேலைகள் இருக்கும்ல, அதெல்லாம் செய்யணும். புளி மிளகாய் எப்படி மோஸ்ட்லி நிறைய பேர் செய்வாங்க. இது வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டால் இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரே ஒரு வெங்காயம், 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகா, ஒரே ஒரு லெமன் தான் ஊற்றுவேன். அந்த புளிப்பே கரெக்டாக இருக்கும். கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா பிசைஞ்சோம்னா கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிறணும். சூப்பராக இருக்கும். சாப்பாடில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். அப்புறம் என்ன சொல்கிறது, இந்த காட்டுக்கு போகிறவங்களாம் சட்டுன்னு வரைவாங்க தெரியுமா, அது இதுதான். அம்மாலாம் வயக்காலில் தான் வேலை செஞ்சுருக்காங்களா, அப்போல்லாம் இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவாங்களாம் சொல்லுவாங்க. அப்புறம் கத்திரிக்காய் சுட்டு புளி மிளகா செய்கிறது, கருவாடு சுட்டு புளி மிளகா செய்கிறது, அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அதெல்லாம் இப்போ கொஞ்சம் அப்பப்போ தான் செய்கிறோம். அப்போல்லாம் எப்பயுமே அதெல்லாம் சாப்பிட்ருக்கேன். நான்லாம் கருவாடு நான் அடுப்பில் கங்கு இருக்கும்ல, அதில் சுட்டு சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கேன்.
இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். ஒரே வீடியோவை 2 டைம்ஸாக போடுறேன்னு நினைக்காதீங்க. அதில் நான் வீடியோவாக எடுக்கலான்னு தான் நினச்சேன். நம்ம பேசிட்டு அப்படியே போட்டுடலாம் லைவாக பேசின்னு. நான் சம்டைம்ஸ் பேசினா கொஞ்சம் எமோஷ்னல் ஆயிடுவேனா, அது ஒரு மாதிரி ஏதோ சிம்பத்தி மாதிரி ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வாய்ஸ் ஓவர்லேயே சம்டைம்ஸ் எமோஷ்னல் ஆயிடுவேன். நான் கொஞ்சம் எமோஷனான என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு பர்சன் தான். அதனால தான், மற்றபடி எதுவும் கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இந்த வாய்ஸ் ஓவர் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். நிறைய பேர் வந்துட்டு நான் சோகமாக பேசி எடிட் பண்ணி போட்டோம்னா கொஞ்சம் சங்கடப்படுறாங்களா, அதனால தான். குழம்பும் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடியாக இருந்துச்சு. இந்த நெய் சோறு, தேங்காய் பால் சோறு, நெய்யும் தான் ஊற்றிருக்கோம். என்ன வேணால் வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம் தான், நம்ம தானே சமைச்சிருக்கோம். அதனால் தேங்காய் பால் சோறுக்கும் இந்த கறி பெரட்னாப்பில் வைக்கிறதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமே. சரி நம்ம வந்துட்டு சாப்பாடு போட்டுடலான்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டுட்டு இருந்தேன். அஃபீனாத்தா குளிச்சு ரெடி ஆகிட்டாங்களா, அவங்க போகும்போது கொடுத்து விட்டுட்டோம்னா கையோட கையாக கொடுத்துட்டு வந்துடுவாங்க. இல்லைன்னா மறுபடியும் போகணும்ல. அதனால் இதுதான் பார்த்திங்கன்னா 2 பேருக்கு தான் நீங்கள் சாப்பாடு கொடுத்தேன். இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் 3 பேருக்கு கொடுக்கலாம். இந்த முட்டை எதுக்காக வைக்கிறாங்கன்னு மட்டும் எனக்கு தெரியவே தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு யாருக்காவது சாப்பாடு கொடுக்கும்போது முட்டை வைக்கணும்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரியாது ரீசன்னு. அவ்வளோதான். போன வாரம் நம்மளால் கொடுக்க முடியல, ஏன்னா நம்ம ஊருக்கு போயிருந்தோம்ல, அதனால என்னால் கொடுக்க முடியல. அல்லாஹ் வந்துட்டு இந்த தடவை கொடுக்குற மாதிரி வச்சுருக்கான். அதுக்கு அல்லாஹ்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிடுவோம். அப்புறம் வந்துட்டு உண்மையாக சொல்லப்போனால் இன்றைக்கி ஒரு கமெண்ட் பார்த்தேன், உங்களுக்கு நல்ல ஹஸ்பண்ட் கொடுத்துருக்காங்க, அழகான பிள்ளைங்க கொடுத்துருக்காங்க, அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுங்க சிஸ்டர், வேறு யாரையும் நினச்சி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்துட்டு யாரையும் நினச்சி அப்படிலாம் கவலைப்படல சிஸ்டர். அல்லாஹ் வந்துட்டு உண்மையாக சொல்லப்போனால் ரொம்ப நல்ல லைஃப் எனக்கு கொடுத்துருக்கான். அதுக்கு அல்லாஹ்க்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒன்று சொல்கிறது 1 டைம் 2 டைம் சொன்னால் பத்தாது, லைஃப் லாங் நான் இருக்கிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்தளவுக்கு என்ன சொல்கிறது, நான் நினச்சி சந்தோஷப்படுற அளவுக்கு ஒரு லைஃப்பை கொடுத்துருக்கான். அல்லாஹ்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்டை கொடுத்துருக்கான். மெயின் பார்த்திங்கன்னா பொண்ணுங்களுக்கு முக்கியமே அவங்க ஹஸ்பண்ட் தான். ஹஸ்பண்ட் வந்துட்டு எப்படி சொல்கிறது, நம்ம ஒருத்தர் வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு வரோம். மெயினாக பார்த்திங்கன்னா லவ், கேர் எல்லாமே அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ட்ரூவாக இருக்கணும். அவங்க நம்மளை எப்படி பார்த்துக்கிறாங்க அதெல்லாம் முக்கியம். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, அதுவே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா. அதுக்கு நான் அல்லாஹ்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கணும் உண்மையாக சொல்லப்போனால். மற்றவங்க வந்துட்டு நான் என் ஹஸ்பண்டை கொஞ்சம் டவுனாக நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், சங்கடமாக இருக்கும். அதை தான் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணினே தவிர மற்றபடி அவங்க அப்படி இருக்காங்க அப்படிலாம் நான் நினச்சதே இல்லை. அல்லாஹ் வந்துட்டு என்னை இவ்வளோ நல்லா வச்சுருக்கானா, நான் அல்லாஹ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறணும். அதுக்கு வந்துட்டு என்னோடய வீராக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறணும்ல. அவ்வளோதான். எனக்காகவும் என் ஃபேமிலிக்காகவும் துவா பண்ணிக்கோங்க. உங்களுக்காகவும் நான் துவா பண்ணிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.